ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 9 வயசு சின்ன பொண்ணுக்கு தன்னோட பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துச்சு. போன ஜென்மத்துல தன்னை யாரு கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடையாளம் காட்டினதை வச்சுதான் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, மொத்த டீட்டெயில்ஸையும் முழுசா வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹைதராபாத்ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஹைதராபாத்ல இருக்கிற சிலுக்கூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணான சந்தியா ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த சந்தியா பொண்ணுக்கு வயசு 3 இருக்கும்போது திடீர்னு ராத்திரியில வீறிட்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அப்போ ஏதோ தூக்கத்தை கண்டு பயந்திருக்கு போல, கனவு ஏதாவது வந்திருக்குன்னு சொல்லி அப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா நினைச்சிருக்காங்க. ஆனா அது 9 வயசுல உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது தான் அவங்களுக்கே தெரிய வருது. அந்த 3 வயசுலயும் அந்த பொண்ணு ராத்திரில திடீர்னு எழுந்திருச்சு, என்ன விக்ரம் சார் கொல்லாதீங்க, விக்ரம் சார் என்ன கொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்பப்போ அழுதுகிட்டே இருக்கும். இத யதார்த்தமா அவங்க பார்த்துட்டு ஏதோ கனவு தான் கண்டு இருக்கு போல, ஒரே கனவு திரும்ப திரும்ப வருது போல அப்படின்னு சொல்லி அவங்க அசால்ட்டா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு 9 வயசு இருக்கும். அந்த ஊர்லயே பாலாஜி அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது, சிலுக்கூர் பாலாஜின்னு சொல்லி அதுக்கு பேரு. அந்த கோவிலுக்கு அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு போறாங்க. அந்த கோவிலுக்குள்ள போகும்போது வழக்கம் போல அந்த பொண்ணு கோவில சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரிய மணி வரைய அந்த கோவில்ல இருக்கும். அந்த மணியை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கைத்தங்களா தூக்கி விடுறாங்க. அந்த பொண்ணும் அந்த மணியை அடிக்குது. துரதிர்ஷ்டம் என்ன நடக்குது, அந்த பொண்ணு அடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த மணி அந்த பொண்ணோட தலையில விழுந்துடுது. பலமா அடிப்பட்ட உடனே அந்த பொண்ணு மயக்கமாயிடுது. ஆனா பெருசா ஒன்னும் அடி இல்லாததால அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் தூக்கிக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த பொண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எந்த லேசான அடிதான், மயக்கம் தான், ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம், உடனே கண் முழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு லேசா கண்ணு முழிக்குது. கண் முழிச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே, நான் ஏன் இங்க இருக்கேன், நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. என்னம்மா சந்தியா பேசுற, நான் உங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க என்னோட அப்பா அம்மாவா? நீங்க என்னோட அப்பா அம்மா கிடையாது, எனக்குன்னு யாருமே கிடையாது, நானே ஒரு அனாதாசிரமத்துல வளர்ந்த பொண்ணு, நான் ஏன் இங்க வந்தேன், இங்க எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பதான் என்னம்மா பேசுற, யாருமா அனாத, நீ எங்களோட பொண்ணு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா வைக்கு வந்தபடி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க யாரு முதல்ல என்கிட்ட பேசுறதுக்கு, எனக்கு வயசு என்ன தெரியுமா, 24 வயசு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்க தலையில கையை வச்சிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் ஊர் மக்கள் கிட்ட இந்த விஷயம் போய் சேருது. எல்லாரும் அந்த பொண்ணு ஆச்சரியத்தோட பார்க்க ஓடி வராங்க. அந்த மக்களை எல்லாத்தையும் பார்த்த அந்த பொண்ணு, ஏங்க இதை பாருங்க, இவங்க தேவையில்லாம என்னை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க, எனக்கு வயசு 24 ஆகுது, நான் அழகான பொண்ணும் கூட, நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இவங்க என்ன ஏன் தேவையில்லாம இங்க தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, 24 வயசு பொண்ணா நீனு, அப்பவா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிக்க வைக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது, நம்மளோட உருவம் எல்லாமே மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அப்பதான் புரிய வருது. ஓஹோ, நம்ம இந்த ஜென்மத்துல இப்படிதான் பிறந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அங்க இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா மறுஜென்மம் அப்படின்னு சொல்லி புத்தி பேதலிச்சு அவனுக்கு, பைத்தியமா நீனு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க, என்ன நம்புங்க, எனக்கு வயசு 24 ஆகுது, நான் இந்த ஜென்மத்துல 9 வயசு சிறுமியா இருக்கேன், ஆனா எனக்குள்ள அந்த 24 வயசு பொண்ணு தான் இருக்கா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல யாருமே நம்பல. அந்த பொண்ணை பார்த்துட்டு உன் பொண்ணை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஊர் மக்கள். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட ஒரு வித்தியாசமான தோற்றத்தை ஏற்படுத்துற அந்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் நல்லாவே தெரியும். ஏன்னா நைட்டு அந்த பொண்ணு திடீர்னு அலறல சத்தம் கேட்கும். விக்ரம் சார் என்ன கொன்னுடாதீங்க, என்ன கொன்னுடாதீங்கன்னு சொல்லும். அந்த வார்த்தை இவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு நெருடலை உண்டாக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கான விடையை இப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை இந்த பொண்ணு மறுஜென்மமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட, ஏமா நீ மறுஜென்மன்னு சொல்லி சொல்றியே, அது எப்படிமா நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா, நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எப்படி நிரூபிக்கணுமோ அப்படி நிரூபிக்கிறேன், முதல்ல வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நான் இருந்த இடம் ஹைதராபாத், அங்க இருந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போனாதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னமா சொல்ற, ஆமா என்ன ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே சொல்றாங்க.
அப்படியா, முதல்ல நீ ஹைதராபாத்துக்குலாம் போக தேவையில்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னீனா அதுக்கு அந்தாண்ட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவேன், முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் தான் வாழ்க்கையில் நடந்த அந்த சோக சம்பவத்தை சொல்றாங்க. நான் ஒரு அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு, நல்லா படித்தேன். அப்பா அம்மா இல்லாததால என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முடிவு பண்ணணும்னு சொல்லி நல்ல ஒரு கம்பெனிக்கு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த ஐடி கம்பெனி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை தான் நமக்கு செட்டிலான வாழ்க்கை, இதுல இருந்து நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல பையனா பார்த்து திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதே கம்பெனில நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச மேனேஜர் விக்ரம்னு சொல்லி பேரு, அவர் என்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு அடிக்கடி எனக்கு சைகை காமிப்பாரு. அவர்கிட்ட நான் தெளிவாக சொன்னேன், சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை, என்னை தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னேன். அப்படி இருந்துமே என்கிட்ட அவரு தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. என்னோட பேரு பிரியா. அடிக்கடி அவரு பிரியா பிரியான்னு சொல்லி என்ன ஒரு மாதிரியா கூப்பிடுவாரு. அது எதுவுமே எனக்கு பிடிக்காது. பல முறை நான் அவரை அவாய்ட் பண்ணியிருக்கேனே தவிர அவருக்கு நான் எதுவுமே அக்செப்ட் பண்ற மாதிரி சிக்னல் கூட கொடுக்கவே இல்லை. ஆனா அவரு என்னை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லி பல தடவை முயற்சி செஞ்சாரு. ஒரு தடவை என்ன அவரு ஆபீஸ்ல கூப்பிட்டு, இங்க வா ஒரு நிமிஷம், இந்த முக்கியமான ஃபைலை நீ ஈவினிங் வந்து என் வீட்டுக்கு கொண்டு வா, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் எவ்வளவோ சொல்லியும் நீ வந்துதான் ஆகணும், இது என்னுடைய கட்டாயம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வரையா என்னை பயமுறுத்தினாரு, இல்லாட்டி வேலையை போட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி. வேற வழி இல்லாம நானும் அவரோட வீட்டுக்கு அன்னைக்கு போனேன். வீட்டு தொலைஞ்சதுமே அவர்கிட்ட ஃபைலை கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, சார் இந்தாங்க ஃபைலு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா அவரு அந்த ஃபைலை வாங்கி கூட பார்க்கவே இல்லை, தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு, நான் உனக்காகத்தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணேன், இந்த ஃபைலும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுத்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து திமிரி எப்படியாவது நான் ஓடி வந்துடலான்னு சொல்லி முயற்சி பண்ணேன். ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால அவருடைய பிடியிலிருந்து விலக முடியல. கடைசியில என்ன அவரு கொலை பண்ணி தான் உன்னை அடையணும்னா நான் அதையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கழுத்தை நெரிச்சி கொல்ல பார்த்தாரு. அதுக்கு நான் விடவே இல்லை. அப்புறம் பக்கத்துல இருந்த தலகாணியை எடுத்து என்ன வச்சு அமுக்குனாரு. அப்புறம் என் உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன அதே வீட்லயே புதைச்சியும் விட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம், முதல்ல வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்துக்கு போறாங்க. ஹைதராபாத் போலீஸ் கிட்ட இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அவங்களும் முதல்ல இந்த ஊர் மக்கள் எப்படி சிரிச்சாங்களோ அதே மாதிரி தான் சிரிக்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு என்ன கொன்னு புதைச்ச இடத்த நானே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா, நீ என்னம்மா காமிக்க போற, வா வேணா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போறாங்க. அப்புறம் அங்க போய் அந்த பொண்ணு சொன்ன இடத்த தோண்ட சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு தோட்டம் அது. அந்த தோட்டத்துல தோண்டும் போதுதான் பிணத்தோட வாடை அடிக்க ஆரம்பிக்குது. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த பிணத்தோடைய அந்த உடல் வந்து கெடவே இல்லை, அப்படியே தான் இருந்திருக்கு போல. அந்த பொண்ணை அந்த அப்படியே வந்து புதைச்சதால அந்த பொண்ணை தூக்குறாங்க. தூக்கி அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுக்க சொல்றாங்க. அந்த பொண்ணோட ஒரு உடம்பு வந்து கணிச்சு பார்க்கும்போது ஒரு 24 வயசு இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கும்போது தான் இவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை உண்டாக்குது. இந்த பொண்ணு சொன்ன அதே வயசு தான் இவங்களும் சொல்றாங்க. ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த விக்ரம தேடி கொண்டு பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அவன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான், இது நடந்தது சம்பவம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் ஜெயில கம்பியை நீட்டு இருக்கான். இந்த சம்பவம் அந்த பகுதியில வைரலா பரவிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணு தன்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பிறக்கல, அந்த கடவுளா பார்த்து இந்த பொண்ணு ரூபத்துல அந்த பொண்ணை மறுஜென்மமா எடுக்க வச்சு அந்த பொண்ணை கொன்னவனை பழி வாங்கறதுக்காகவே பிறக்க வச்சிருக்காரு, மறுஜென்மம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.